Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காங்கிரஸில் சோனியா காந்தி தலைவராக வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியிலிருந்து வெளியேறி கடந்த 1999 தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கியவர் சரத்பவார். மகாராஷ்டிராவின் முதுபெரும் அரசியல் தலைவரான சரத்பவார் அம்மாநிலத்தின் முதலமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்து நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவராக வலம் வருகிறார். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சியை கட்டுப்பாட்டோடு நடத்தி வந்த சரத்பவாருக்கு கடந்த சில ஆண்டுகளாக சோதனை காலம்தான் நிலவுகிறது. தேசியவாத காங்கிரசிலிருந்து விலகி அவரது அண்ணன் மகன் அஜித் பவார் தனி அணியாக செயல்பட்டு வந்ததுடன் மகாராஷ்டிராவின் பாஜக அரசிலும் இணைந்து துணை முதலமைச்சரானார். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அஜித் பவார் மரணமடைந்ததால் அவரது மனைவி சுனித்ரா பவார் மகாராஷ்டிர துணை முதலமைச்சரானதுடன் கட்சியையும் வழிநடத்தி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லாததால் சோர்ந்து போன சரத்பவார் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்துள்ளார். இது நாள் வரை காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அவரை தனது கூட்டணியில் சேர்க்க பாஜகவும் விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பிளவுபட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக அல்லாமல் சரத்பவார் அணியும் சுனித்ரா பவார் அணியும் ஒன்றாக இணைந்து அதன் பின் பாஜக கூட்டணியில் இணையலாம் என பாஜக ஆலோசனை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இருவர் அணிக்கும் மத்திய அமைச்சரவையில் தலா ஓரிடத்தை வழங்க பாஜக முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியிலும் மகாராஷ்டிராவிலும் ஆட்சி அதிகாரத்தை இழந்த சரத்பவாருக்கு ஜாக்பாட்டாக அமைந்திருக்கிறது. இதற்காக மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவுடன் அவர் திரைமறைவில் சந்தித்து காய் நகர்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது. சரத்பவார் பாஜக கூட்டணியில் இணைவதால் என்டிஏவுக்கும் பல நன்மைகள் இருக்கின்றன. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுடன் கூடிய தொகுதி மறுவரையறை மசோதா கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் 2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவில்லாததால் தோல்வியில் முடிவடைந்தது. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு மக்களவையில் 8 எம்பிக்களும் மாநிலங்களவையில் 1 எம்பியும் இருக்கின்றனர். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 20 எம்பிக்கள் பாஜகவுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துவிட்டனர். இது தவிர உத்தவ் தாக்கரே அணியிலிருந்து 6 எம்பிக்கள் அண்மையில் விலகி ஷிண்டே அணியில் ஐக்கியமாகினர். இதையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தால் மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்யும் பட்சத்தில் பாஜகவுக்கு தேவையான பெரும்பான்மை வந்துவிடும். இவ்வாறு சரத்பவாரின் அரசியல் நிலைப்பாடு பல தரப்பினருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அஜித் பவார் மனைவி சுனித்ரா பவார் சற்று அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வருகிறது. காரணம், மத்திய அமைச்சரவையில் தனது மகன் பாரத் பவாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் கட்சியின் மூத்த தலைவரான பிரஃபுல் பட்டேலும் சுனில் தத்காரேயும் மத்திய அமைச்சர் பதவிக்கு முயற்சிக்கின்றனர். அவர்களை சமாளித்து தனது மகனை மத்திய அமைச்சராக சுனித்ரா பவார் முன்னிறுத்துவாரா? தேசியவாத காங்கிரஸ் மீண்டும் இணைந்து இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்குமா? இந்த கேள்விகளுக்கு விரைவில் பதில் தெரிய வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.